இது ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம் எஃபிஎல் டிஸ்கஷன் வியூவர்ஸ். இது வந்துட்டு இபிஎல் கேம் வீக் 2ஓட டிஸ்கஷன். நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறது ஹேனிபல், ஜாய் பாய், ஓபிட்டோ, அப்புறமா ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் செய்கிற அசாசின். வணக்கம். பேட் ஃபுட்டை கொஞ்சம் இழுத்து போட்டுரு. பேட் ஃபுட்டாக இருக்காருங்க, இப்போ வந்துடுவார். ஓபிட்டோ பேட் ஃபுட் மேலே இருக்கார். இது போக இன்னும் 2 பேரும் வரல, டிமிக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஹெவன்லி ஆக்ஷாவும் ஏசிடிசி. ஏசிடிசி தூங்கிருப்பார். ஹெவன்லி ஆக்ஷா என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. போன வீக்குக்கு வந்து சிறப்பாக போனது வந்து நம்ம ஓபிட்டோவுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. டாப் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சரி ஓகே வாங்க. இந்த போன வீக்கோட டாப் பர்ஃபார்மன்ஸ் டீம் யார் யாருன்னு பார்த்தா இருந்தா பிக்ஃபோர்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. பிக்ஃபோர்டு வந்துட்டு ஒரு ஹோமி இன்னொருத்தர் இருக்கார், லோன் உல்ஃப் சஜஸ்ட் பண்ணி ஓபிட்டோ எடுத்தார். சரியான ஒரு லெஜெண்டு. அப்புறமா மற்ற 2 வந்துட்டு மை பர்சனல் ஃபேவரட் டீம்ஸ், டிம்பரும் கெலஃபியோரியும். லீட்ஸ் யுனைடெட் சரி ஆலே செகண்ட். என்னன்னா லீட்ஸ் யுனைடெடை பொழந்துட்டானுங்க. டிம்பர் 2 கோலு, கெலஃபியோரி அசிஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டாப் பாயிண்ட்ஸ் 5-0 ஜெயிச்சானுங்க. ஜோக்கர்ஸ் 2 கோல் போட்டாங்க. ஜோக்கரஸ் கீழே இருக்கான். அப்புறமா டியா கிட்டே இருக்கான், கியூலனு, ஆந்தனி, டாங்கோ, கிரீலிஷ், டாவனியர், அப்புறமா பெட்ரோ எதுக்குன்னா மகன் செல்சி வந்துட்டு 5-1 வெஸ்டாம் ஜெயிச்சானுங்க. ஸோ அதனால தான். ஸோ திஸ் இஸ் த டீம் வீக். சரி ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து செல்சியோட மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வெஸ்டாம் வந்து ஒரு கோலை போட்டானுங்க. அதுக்கப்புறம் செல்சி வச்சு புள்ளி பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஐயா இதில் என்ன தெரியுமா மேட்ரு? செல்சி வந்துட்டு கோல் பாமர் ஆடலன்னு எனக்கு தெரியாது. அதே அனௌன்ஸ் பண்ணதே ½ hour முன்னாடி தான். மேட்ச்சுக்கு 10 நிமிஷம் ட்ரைனிங் அப்போ தான் இன்ஜரி. யாருக்குமே தெரியாது, எஃபிஎல் எடுத்து யாருக்குமே. ஆமாம் இல்லை ஃபஸ்ட்டு என்னன்னா இல்லை மார்ஷல் ஃபஸ்ட்டு வந்த லைன் அப்பில் வந்து கோல் பால்மர் இருந்திருக்கான். அங்கே வந்து அந்த கிரவுண்டில் ஆடுற ட்ரைனிங் அப்போ தான் அவனுக்கு இன்ஜுரி ஆகி வெளில எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நேரம் பாரு, கவட்டையில் இன்ஜுரியா? சரி. அதுல என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம அசாசின் எனக்கு நோட்டிஃபை பண்ணாரு, டே பாமர் ஆடலடா மாத்துறான்ட்டு. கரெக்டாக வந்துட்டு 12 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் ஒரு நைட் ஷோக்கு ஒரு படத்துக்கு போயிட்டேன் அம்மா கூட. ஸோ அதனால என்னால் அந்த சேஞ்சஸே பண்ண முடியல. எஃபிஎல் ஆப்பு நம்ம ஐஆர்சிடிசியோட கேவலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிசிஎஸோ இன்ஃபோசிஸ் தான் அந்த ஆப் பேக்ரவுண்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க ஐயா. ஐ எம் ஃபார் 100% ஷுர். ஸோ அதனால எனக்கு கோல் பாமர் 0 பாயிண்ட்ஸில் ஆயிடுச்சு. அதுதான் ஸ்விட்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து நீ படத்துக்கு போன ஸ்விட்ச் ஆச்சு. என்னால் அதாவது எனக்கு வந்து டெட்லைன் அப்போ வந்து கரெக்டாக என்னால் மாற்ற முடியலை. அதோட முடிச்சிருந்துருக்கலாம். நீ படத்துக்கு போன கதையையும் நான் அதனால தான் எல்லாத்தையும் கக்கிட்டான் உட்காந்து. சரி வாங்க அடுத்தது வந்து இது பார்க்கலாம். இந்த வாட்டி யார் எந்தெந்த டீமுக்கெல்லாம் ஈஸியான பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதுக்கு அதுக்கு முன்னாடி போன வாரம் கேம் வீக்கோட இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா போன வாரம் நம்ம ஸ்டார் பர்ஃபார்மரான ஓபிட்டோ இதுக்குதான் அந்த பள்ளி இதுக்குதான், அதாவது நீங்க என்ன பாராட்டவே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து 89 பாயிண்ட். இல்ல ஆக்சுவலி ஹனிபல் டீம் போயா ஒரு 6 மாசமா இந்த ஆபரேஷனுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். போன வீக் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், புலம்பிட்டு இருந்தது ஓபிட்டோ தான். என்னங்க பர்ஃபார்மே பண்ணல அப்படின்னு சொல்லி பெட்ரோ அப்புறமா காக்போ. இது நிடாயா வந்து எப்படி உள்ள வந்தான் அப்படின்னா அவனுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட்ல வச்சுட்டேன். பாமர் வந்து நம்மள ஓத்ததுக்கு அப்புறம் நிடாயாவை தூக்கி உள்ள போட்டதுனால அந்த 8 உள்ள வந்துருச்சு. அதனால நான் தான் அப்பயே சொன்னேன்ல 8 உள்ள. இதுல பிக் போர்டு வேற 15 பாயிண்ட் உங்களுக்கு.
ஒரு பெனால்டி சேவு, க்ளீன் ஷீட்டு, அப்புறம் இது சேவ்ஸ் எல்லாம் சேர்த்து 15 பாயிண்ட். வாழ்த்துக்கள் ஓபிட்டோ. வாழ்த்துக்கள். சரி, நெக்ஸ்ட் இல்ல அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான் எல்லாரும் நம்மள பேசுறாங்க. சரி, வாழ்த்துக்கள். ஆனா அடுத்த பாயிண்ட்க்கு போட மாட்டோம். சரி, ஓகே. அடுத்தது நம்ம எப்பவுமே இருக்கிற மார்ஷல் கொஞ்சம் சரிஞ்சிட்டான் இந்த வாட்டி, 59 பாயிண்ட். அடுத்தது ஹனிபல் பார்க்கா 42 பாயிண்ட். கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப சரிஞ்சிருச்சு. அண்ணனோட டீமுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ்னு ஒரு கண்டாரலி இருப்பான், கையில பெனால்டி கோட்டை விட்டுட்டேடா 5 அவன் மட்டும் அங்க பிரச்சனை வந்து அவன் மட்டும் இல்ல, இந்த மேல இருக்க வாட்கின்ஸ், அப்புறம் பேர் என்ன சாnchez. நான் வந்து ஆக்சுவலா டுப்ராகாவை தான் முதல்ல வந்துட்டு கீப்பரா போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சாnchez மேல ஒரு நம்பிக்கை இல்ல. நானும் டுப்ராகா போடலாம்னு நினைச்சேன். செல்ஸ் போட்டு 2 பாயிண்ட் வந்திருக்கு டுப்ராகா. இங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, என்னோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் இக்காரியஸ் வெளில உட்கார வச்சுட்டு டுப்ராகா போட்டேன், இவன் 9 பாயிண்ட், இவன் 6 பாயிண்ட். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரோட டீம் எடுத்து அனலைஸ் பண்ணி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் யார் டீம் போலாம் அப்படின்னா இருங்க. வேற யாரு ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் டீமுக்கே இந்த தற்பெருமை மார்ஷல். மாற்றம் முன்னேற்றம் MEFC தானே பாத்தீங்க. இது மார்ஷலோட டீம். எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களே வந்து புகழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம டீம்ல வந்து இல்ல அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகும்னா சொல்லுங்க ஜாய்பாய். இருங்க ஒரே நிமிஷம் கசகசன்னு அதை இது பண்ணாதீங்க, ஒவ்வொரு டீமா ஸ்லோவா பண்ணுங்க. அப்பனாதான் பாக்குறவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஒரு 5 செகண்ட் அந்த டீம் வெயிட் பண்ணுங்க, அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காது. இல்ல இந்த அசிங்கபட்ச டீம் ஒரு பெஞ்ச் பண்ணுங்க. இதுல வேற இரு ஜாய்பாய் ஒரே போன வாரம் ஹானிபல், போன வாரம் நீங்க சில இது வந்து ஜாய்பாயோட டீம். போன வாரம் வந்து நான் மாயாண்டியே தான் கேப்டனா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 கேப்டனா போட்டேன். ஐயா ஒரே நிமிஷம், ஹானிபல் நீங்க வந்துட்டு போன வாரம் நான் வேண்டவனும் குடோஸோ வைக்கிறேன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க வேண்டவனை எடுத்துருங்க, வேண்டவனை சப்போர்ட்டு நீட்டா வில்லியம்ஸை மேலே போட்டுருங்க, குடோஸை வச்சுக்கோங்க, ஏன்னா மேன் சிட்டின்ட்டு பார்த்தா வேண்டவன் 6 பாயிண்ட். நான் பெட்ரோவை போகிறதுக்கு நான் சப்ஸ்டியூட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா சிட்டியோட அவனுங்க அப்படி ஆடுவானுங்கன்னு யாரும் எதிர்பார்த்தது? ஐயா நான் நீங்க சொன்ன சேஞ்சஸ் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அதே ஸ்குவாடோட போயிட்டேன். எனக்கு மறந்துருச்சு நான் சேஞ்ச் பண்ணுமேன்ட்டு. பார்த்தா லக்கி காட் இல்ல நீ காட் லக்கில நினைச்சிருக்க மாட்டேன். நல்ல வேளை இந்த ஆள் சொன்னதை கேட்கலன்னு நினைச்சிருப்பேன். எனக்கு தெரியும். இல்ல ஐயா ஜஸ்ட் காட் லக்கி. நீங்கெல்லாம் வந்து அதாவது கோல் பாமர் வந்து மேட்ச் ஆடுறப்பதான் வந்து இதுன்னு. நான் கோல் பாமர் எப்ப தெரியுமா மாத்தினேன்? நைட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் காலையில உட்காந்து ஓகே நான் கோல் பாமரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். பார்த்தா மேட்ச் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம அதுக்கப்புறம் மாத்த முடியாது. இல்ல அதுக்கப்புறம் மாத்த முடியாது, பட் அதுவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹானிபல் அண்ணன் இப்ப சொன்னார்ல, அது மாதிரிதான் நல்ல வேலைடா இருந்தா அவர் பேச்சை கேட்டு நம்ம ஹாலண்ட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா. இப்போ ஹாலண்டு, சாலா இந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் எடுக்கிறப்போ ஆப்போனன்ட் வந்து மோஸ்ட்லி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி டிஃபென்ஸ் அதிகப்படுத்துவாங்கல்ல, அப்போ கோல் போடுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும்ல. அப்படி இருக்கா இல்ல அந்த மாதிரி எதுவும் அடிக்கிறாங்க? ஓகே, அதாவது சாலா வந்து 2 மேட்ச் ஒண்ணும் போடல. ஐயா சாலா அசிஸ்ட். ஓகே, கோல் இல்ல, சாலா மோஸ்ட்லி அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வந்து லாஸ்ட் சீசன் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க. டு பி ஆனஸ்ட் வந்து நீங்க மேட்ச்லயே பாத்தீங்கன்னா மேபி இந்த சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் போன சீசனில் வந்துட்டு அவங்க பெருசாக ஸ்ட்ரைக்கரை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பாயிண்ட்டாக வச்சு ஆடலை. இப்போ எக்கி டெக்கியை வச்சு ஆடுறது. ஸோ சேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதனால் சாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிமினிஷ் ஆகிருக்குதா அதெல்லாம் தெரியலை. போக போக தெரியும்.
இல்ல போன வாட்டி நிறைய கிரியேஷன் சான்ஸ் இல்ல, இந்த வாட்டி நிறைய வேர்ஸா இருக்கட்டும் இல்ல ஜாக்பா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாமே எனக்கு கேக்போ மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதனாலதான் கேக்போ வச்சிருந்தேன். என் டீம்ல வந்துட்டு நான் வந்து சாலா எடுக்கல, கேக்போ தான் வச்சிருக்கேன். ஆமா உங்க டீம்ல நானும் கேக்போ தான் வச்சிருக்கேன். கேக்போ எனக்கு வந்து இன்னொன்னு என்ன தோணுது ஐயா அப்படின்னா, ஒரே நிமிஷம், எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் வந்து போன மேட்ச் ரொம்ப வசதா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். அதாவது வந்து ரெட் கார்டு வாங்கிட்டான் 10 பேர் தான், ஆனா 10 பேர் தான் அவன் 2 கோல் வந்து கார்னர்ல ஒன்னும் இதுவும் போடுறான் அப்படின்னா அந்த லட்சணத்துல தான் இருந்தாங்க. கடைசி கோல் வந்து அந்த சோபோஸ்லாய் வந்து கரெக்டா அதை மிஸ் பண்ணி கரெக்டா ரியோக்கு பாஸ் பண்ணிடுவான். அது பயங்கரமான ஒரு இது, அதனால அது கிளிக் ஆயிடுச்சு. ஆனா வந்து 10 பேர்த்த வச்சு 2 கோல் நியூ கேஸ்டல் போட்டதெல்லாம் என்னடா ஆடுறீங்கிற மாதிரி. இல்ல அதேதான், இல்ல டிஃபரன்ஸ் ரொம்ப சம்பாலிக்கல். அதுதான் பிரச்சனை. கொனாட்டே வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா தாங்க இருக்கான். அதாவது கொனாட்டே மட்டும் இல்ல, போன மேட்ச்லாம் கெர்கஸ் கூட மோசமா தான் பண்ணான். கொனாட்டே ஆமா எல்லா மேட்சும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஆலிசன் கீப்பிங் பண்றது எனக்கு வந்து அதுதான் நியூ கேஸ்டல் மேட்ச்ல என்ன இவன் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ். சரி அவரை ஒரு ரெக்கார்டும் வாங்கினாங்க. பேட் ஃபுட் அவர் டீமுக்கு போவோமா அப்படிங்கிறேன். அதாவது நம்ம டீமே ஒரு டீம்ல ஒருத்தர் இன்ஜுரியா இருந்தா பரவாயில்ல, டீமே இன்ஜுரியா இருக்கும் அப்படின்னா நம்ம பேட் ஃபுட்டை பார்த்தா அது கத்துக்கணும். இன்ஜுரி கூட விட்டுங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நல்ல இது தானேயா, நல்ல இது தானே. வாண்டவின், கேப்ரியல், டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. ஐ டேக் தட். நல்லா இருக்கு பேக் ஃபோர் வர்ட்ஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், மார்க் குவியூ. என்ன நம்பிக்கையில நீங்க வந்துட்டு கோல் கீப்பர் முதல் தடவை வந்து இது கம்மின்னு எடுத்தாங்க. அசாசின் கோல் கீப்பர் யாரு காட்டு? துப்ராக் 4 மில்லியனுக்கு அவன் தான் இருந்தான், அதனால எடுத்தேன். அதுக்கப்புறம் போன வாரம் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு வச்சிருங்க, ரெண்டு சேஞ்ச் ஒன்னாப்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு. மட்டாட்டாவை தான் பெஞ்சில் வச்சிருக்கியா? எப்படி குயியை நீங்க சூஸ் பண்ணீங்க? ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன், ஒரு நம்பிக்கை, ஒரு பாஸ்டா கோட்டா. எப்படி வந்து நம்ம ஜாய் பாய் வந்து மாயாண்டி மேல நம்பிக்கை வச்சு கேப்டன் போட்டாரா, அது மாதிரி தான் மாயாண்டி. ஐயோ அவரோட ஓபன் பண்ணுங்க, அவரோட தான் காட்டணும். இருங்க, மாயாண்டி தான் 2 பாயிண்ட் பரவாயில்ல, இருந்தாலும் மாயாண்டிய கேப்டனா போட்ட ஜாய் பாய் பரவாயில்ல. மார்குயிக்கு வந்து மாயாண்டி பரவாயில்ல. ஆனா எல்லாத்துக்கும் மேல முதுகுல குத்துனது தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனா ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, ஸ்டில் FPL எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸையும் குன்னாவையும் டீம்ல வைக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் குன்னா வந்து நல்லா தாங்க பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து கோல் கன்வெர்ட் ஆகல, ஆனா அவன் வந்து நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தான் பார்த்த வரைக்கும். குன்னியா மூமெண்ட் போன மேட்சுமே அவன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனா அவனுக்கு வந்து அவன் வந்துட்டு கோல் போஸ்ட் பக்கத்துல வரைக்கும் போயிடுறான். அதுக்கப்புறம் சரி ஓபிட்டோ நம்ம சினியாவை உள்ளத்துக்கு போடுங்க அப்படிங்கிறேன். நெக்ஸ்ட் மேன் யுனைட்டட்க்கு பர்ன்லியோட. ஆமா அனிமல் அண்ணா வந்து என்கிட்ட ஒரு மெசேஜ் பண்றாரு. சரியா, என்ன மெசேஜ் பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நானே வந்து பல அடிகள்ல இருக்கேன், இவனுங்க வேற திரும்ப திரும்ப வந்து எனக்கு அடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு இருங்க அப்படின்னு இது பண்றாரு. ஜாய் பாய்க்கு அந்த நேரம் நான் ஒரு ரீல் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த இது மேன் யுனைட்டடோட மேனேஜர் பேர் என்ன? ரூபன் ஆமர். அவன் வந்து எல்லாருக்கு முன்னாடி ஓல்டு டிராஃபர்ட்ல வந்து குட் டேஸ் ஆர் கம்மிங் ஆஃப்டர் திஸ் டிசாஸ்டரஸ் சீசன் அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்ல வந்துச்சுங்க. அதாவது நீங்க எல்லாம் இந்த ஒரு கொடுமையை பேஸ் பண்ணீங்க, நான் ஒரு கொடுமையை பேஸ் பண்ணேன். என்னன்னா அதாவது அதுல ஒரே நிமிஷம், அதாவது போன மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது யுனைடெட் ஒரு கோல் போட்டாங்கல்ல,
அப்போ வந்து எம்புமோ வந்து கிராஸு அதை வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எம்புமோக்கு அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைனலில் அதை ஓன் கோலாக மாற்றி எம்புமோக்கு இந்த அசிஸ்ட் பாயிண்ட்டே பிடிங்கி அமுச்சு விட்டாங்க. ஆனால் எனக்கு எம்புமோ மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இவன் தான் இந்த கார்னர் எடுக்கிறான். ரைட்டு தானே அது? ரைட் கார்னர் இவன் தான் எடுக்கிறான். அதனால எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு வாட்கின்ஸ் மேல நம்பிக்கை இல்ல இவங்க செட் பீஸ் போட்டுவாங்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா? வேற என்ன பண்றது? சரி, இதை விட இன்னொரு இன்ஜுரி டீம், மொத்த இன்ஜுரி டீமை காட்டுற மாதிரிங்க. நம்ம லீக்லயே இருக்காரு ஒருத்தர். அவரோட தான் நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். எது ஆர்சனலா இன்ஜுரி டீம்? இவரா? இப்ப எக்ஸ்மேன். ஐயா இல்ல, ஓடேகார்ட் இன்ஜுரி இல்ல. ஓடேகார்ட் ஆடுவான். ஃபுட்மாப்ல இன்ஜுரி காட்ட மாட்டேன். ஷோல்டர் இன்ஜுரி தான் நான் போட்டிருக்கேடா. 75% சான்ஸ்டா. ஃபுட்மாப்ல காட்டல. மார்டின் ஓடேகார்ட் ஃபுட்மாபுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி நான் இன்ஜுரி இல்லன்றானே. இங்க பாருங்க, அட்னிவரி இன்ஜூர்டு, ஓடேகார்ட் இன்ஜூர்டு, பால்மர் இன்ஜூர்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுல வந்து வைல்ட் கார்டு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டாரு. ஈஸா வேற போட்டிருக்காரு. ஐயா நான் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் கழிச்சு நான் ரைஸ போட்டலான்னு இருக்கேன். இது சாப்பிடுறதுக்காக ஒரு டெக்லன் ரைஸ இது பண்ணலான்னு இருக்கேன். இல்ல நான் ஆர்சனல் ஃபேனிசம் எடுத்து உள்ளவங்க. சரி, அதுக்கு முன்னாடி எல்லாரோட டீமும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ டீம் விட்டு போயிடுச்சா என்ன? சின்னியா ஏசிடிசி பார்க்கலையா? ஏசிடிசி ஐயா, சின்னியாது என்ன தெரியுமா? சின்னியாது அந்த ஆட்டோமேட்டிக்கா அலாட் ஆன டீம்ல தான் ஆடின்னு இருக்காரு. அவர் சேஞ்ச் பண்ணவே தெரியாதியா? ஆனா பரவாயில்ல. கேப்ரியல் சாலிபா ராயா நம்ம எல்லாரும் முக்கி எடுத்து வச்ச டீமுக்கு போன வீக் எனக்கு தெரிஞ்ச நல்ல பாயிண்ட் நினைக்கிறேன். உனக்கு 69 பாயிண்ட்ங்க போன வீக். ஆமா, ஏன்னா ராயா 3 கோல் சேவியா. நான் ராயா எடுக்கலாம்னு சொல்லும்போது யாரோ வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, வேணா ராயா எடுக்காதீங்க, செல்ஸும் ராயா எடுக்கலாம்னு நினைச்சேன். இதுல ஒரு எல்லோ கார்டு வர ராயாக்கு. ஆமா, ஏன்னா ஒன்னு லேட்டா பண்ணான்ட்டு சேவ்ஸ் 7. அதுதான் இந்த வாட்டி ராயாக்கு அவ்வளோ பிளே இல்லை. ஏன்னா லீட்ஸ் ஜஸ்ட் டுக் 2 or 3 ஷாட்ஸ் இந்த கோல், இந்த ஆப்போசிட் கோல். ஐயா ஆனால் ஒன்று ஹானிபல், நீங்கள் இந்த லீட்ஸ் வர்சஸ் ஆர்சனல் மேட்ச் நானும் ஷினியாவை பார்த்துருந்தோம் எக்ஸ்மென் கூட. அப்போது நான் சொல்லியிருந்தேன், விக்டர் யோக்கரேஸ்க்கு வந்துட்டு இன்னும் அந்த அந்த பேஸ்ஃபுல்லான அந்த இபிஎலுக்கு அடாப்ட் ஆக தெரியல. ஏன்னா இது ஓடேகார்டு ஒரு பாஸ் கொடுத்தான். அப்புறமா சாக்கா, ஐ திங்க் ஸோ சாக்காவோ பேஸ்லாம் வச்சு ஆடலையேங்க, அவன் ஃபிசிக்காலிட்டி வச்சு தானங்க ஆடிட்டு இருந்தான். இல்லையா, ஓடேகார்டு ஒரு பாஸ் கொடுத்தா அப்புறமா யாரோ ஒரு மிட்ஃபீல்டர் ஒரு 2 கோல் ஸ்கோரிங் பாஸ் கொடுத்தானுங்க. he couldn't make it up. அவன் எங்கேயாவது அந்த ஹாலண்ட் மாதிரியோ இல்ல வந்துட்டு ராஷ்போர்ட் மாதிரியோ ஓடுறத பாத்துருக்கீங்களா நீங்க? இல்ல, அவன் ஓட மாட்டான். அவன் இல்ல அதுதான் ஆக்சுவலி அங்க வந்து எப்படின்னா லைக் ஈஸியா அவனுக்கு அந்த ஃப்ரீ ரோல் கொடுத்துருவாங்க. லைக் அந்த கரெக்டா பாஸ் போட்டு அந்த ஃப்ரீயா இருக்கிற ஈஸியா அவன் அட்வான்டேஜ் ஓபன் கரெக்டா இருக்கும். அவன் டைமிங் ரன் கரெக்டா இருக்கும். ஆனா அவன் கிட்ட வந்து ஸ்பீட் எல்லாம் கிடையாது அவனுக்கு. இல்ல அது இல்லாம ஆர்டேட்டா இவன் கரெக்டா ஸ்ட்ரைக்கர் மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்க. நம்பர் 9 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவான் இருக்கு. ஆனா அவன் கரெக்டா கிரௌட கட் பண்ணி ஃபர்ஸ்டா ஓடிடுறான் பால பிக் பண்ற வரைக்கும். ஆனா பால பிக் பண்றது இல்ல சில நேரங்கள்ல. அது ஆஃப் சைடுங்க. எதுங்க? he was on side. ரெண்டுலயும் அவன் ஆஃப் சைடு இல்ல, he was on side but he couldn't get that pass thoroughly. like defense intervention எல்லாம் இருந்துச்சு. இருக்கதான் செய்யும். அப்படி சொல்றான். அவன் ஆன் சைடு டிஃபென்ஸ் இன்டர்வென்ஷன் இருந்துச்சு, பட் he couldn't go past that.
சரி என்ன பண்ணலாம் என்னோட சரி டிஃபால்ட் அது அப்படியே வை, அது அப்படியே வை. சரி ஃபர்ஸ்ட் சரி, இருங்க இப்போ லிவர்பூல் டிரான்ஸ்ஃபர்ஸ் போன போட வாரம் டாப் ஆரம்பிக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்க. அப்போ இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஈஸியாக இருக்குது, யாரை சப்ஸ்டியூட் பண்ணலாம், யாரை உள்ளே கொண்டு வரலான்றத பேசுங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடிப்போம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் என் டீம் நான் தான் ஸ்க்ரீன் பண்ணுறதுனால என் டீம் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறேன். நான் இந்த வாட்டி நம்ம என்கிட்ட 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. ஐயா சேவிங் 2 வீக் ட்ரான்ஸ்ஃபர் சேவ் பண்ணதுனால வேட்கின்ஸையும் பெட்டோவையும் தூக்கிட்டு ரிக்கார்லிசனையும் உட்டையும் கொண்டு வரலான்னு இருக்கேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன பண்ணுங்க? பேக்கில் உங்களுக்கு வந்து ஓகே வேண்டவீனு, குக்குரேலா, அப்புறம் வந்து கோன்சாவையும் கூட ஆடலாம். ஆமாம் இல்லை கோன்சா தான் ஆட போகிறேன் இந்த வீக்கு. ஸோ எம்பமோ, இண்டாயே, முகமது சாலா ஃப்ரண்ட்டில் 3யுமே ஆடிடலாம். ரிச்சார்லிசன், பெட்ரோ, வுட்டு. ஸோ ஓகே டீசன்ட் டீம். ஆனால் மிட்ஃபீல்டில் பெருசாக பாயிண்ட்டு எனக்கு தெரியல. அதான் மிட்ஃபீல்டு என்னோடது வீக்கு தான். ஏன்னா இப்போ என்னால் நான் ஃபார்வர்டை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு அடுத்த வீக்கு இன்கேஸ் அடுத்த வீக்கு பால்மரும் ஆடலை அப்படின்னு சொன்னால் பால்மர் தூக்கிட்டு நான் வேற ஆள் கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 3 பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆமாம் பாயிண்ட்ஸ் வர போன வீக்லேயே வுட்டும் யார் கிப்ஸ் ஒயிட்டும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு கோல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா என்ன கோல் கன்வெர்ட் ஆகல. இல்ல பாமர் பெரிய இன்ஜூரி இல்ல. ஸோ அடுத்த மேட்சோ இல்லை அதுக்கு அடுத்த மேட்சோ வந்துடும். ஸோ வச்சிருக்கலாம். இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்னா சரி உனக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சப்ஸ்டியூஷன். அதான் நல்ல சப்ஸ்டியூஷன். எம்போமோ இருக்குல்ல அது. அதான் இப்போ என்ன கிராயின்னா மசில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த அது டக்குன்னு வந்துடும். சரி ஓகே இதுதான் இப்போதைக்கு நான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். என்னோட டீம் போங்க. இருங்க கன்ஃபார்ம் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துக்கிறேன். டீம் பிக் பண்ணி இப்போ டீம் பிக் பண்ணிப்போமா அப்படிங்கிறேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் யார் கூட? வெஸ்ட் ஹாம். ஸ்பர்ஸ் யார் கூட இருக்குன்னு பாருங்க. ஸ்பர்ஸ் போர்னமவுத் போலாம். ஸ்பர்ஸ் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து வேட்கின்ஸை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேட்கின்ஸ் அப்புறம் தூக்கிட்டு ஸ்பர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை போட்டு கேப்டன் யார் பண்ணலாம்? ரிச்சார்லிசனை தான் போகணும். இல்ல இல்ல ஆனா ரிச்சார்லிசன் பெர்ஃபார்மன்ஸ் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ரிச்சார்லிசன் கன்சிஸ்டன்சி சொல்ல முடியாதுங்க. அது இல்ல இப்போதைக்கு ஓகே. இப்போதைக்கு ஓகே. அதான் நான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு சேஃபர் பெட் அவன் தான். ஏன்னா அவனுக்கு பிக்சர்ஸும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி ஆமா அதுவும் இல்லாம இல்ல நானும் அதை யோசிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கா பார்த்து அவனை எடுத்துட்டு வந்துடலாமா. ஏன்னா அவன் ஒரு இதுவும் கம்மியா தான் இருக்கு. அமௌண்ட்டும் கம்மி. ஆமா அதனால வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த டீம் ஓரளவுக்கு பெட்டரா தெரியுது. கேப்டன் யாரு போடலாம் அப்படிங்கிற வுட்டா இல்ல ரிச்சார்லிசன்? ஏன்னா போர்னமவுத். சரி இது எடுக்கிறேன் ஒரு ரிஸ்கா நான் வுட்டே. இல்லையா நீ 3 ஸ்ட்ரைக்கரும் 3 ஸ்ட்ரைக்கர் ஆடுற டீமும் ஸ்கோரிங் தான். இல்ல மேன் யுனைட்டட் கூட ஈஸி பிக்ஸ் இருக்கு. அவங்கள பார்த்தா தெரியும். யுனைட்டடா சரி ஓகே. எம்எம்மா கேப்டன் தான் விட்றோம். வைஸ் கேப்டன் வந்து ஜாப் பெட்றோம். ஃபஸ்ட்டு சப்பு ஒன்றா வச்சாகணும். வேன் பிசாக்கா ஓகே தானா? வேற இது வேன் பிசாக்கா என்னன்னு தெரியல. போனாட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வாட்டி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வெஸ்ட் ஹாமே மொத்தமா தான் பண்றாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டீம் போமா. நெக்ஸ்ட் நம்ம போன வீக் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஓபிட்டோ டீம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா ஐடியா சொல்லுங்க. நான் வாட்கின்ஸை மட்டும் தூக்கிட்டு உள்ள கொண்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். வாட்கின்ஸை தூக்கிட்டு உட்டை கொண்டு வந்துடலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து பால்மரி பெஞ்சுரிங்கனால நான் நிடாயா உள்ள ஆடிட்டு இருக்கேன். ரிட்ஸா நிடாயாவா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா வந்து நீங்க பால்மரை இது பண்ணிடலாம். இது பண்ணிட்டு வேற யாராச்சும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற.
ஏன்னா நிடாய நம்ப பாமர் முடியாது. விக்கிறதுக்கு நல்ல சாய்ஸா? விட்டுட்டு கூட பாமர் இருக்கலாங்க. விக்கிறது போன நல்ல மேட்ச் எனக்கு சாய்ஸா? வந்து நல்ல இல்லப்பா நல்ல நிடாயா சாய்ஸ் வந்து போன மேட்ச் வந்து ஓப்பன் கோல் அடிச்சான். ம். ப்ளஸ் ஈஸ் ஆன் பெனல்டிஸ்ன்ற மாதிரியும் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா. அப்போ அதெல்லாம் நல்ல சாய்ஸ். ஆடுறாங்க. செஞ்சு வச்சிருக்கலாம். இல்லண்ணே ஒரே ஒரு சேஞ்ச் தான். என்னன்னா எனக்கு இப்ப வேட்கின்ஸ தூக்கிட்டு உட்டு கொண்டு வந்துடலாம் கொண்டு அப்படின்னு வரலாங்க. ஒரு உட்டோ ரிச்சார்லிசனும் நீங்க கொண்டு வரலாம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொண்டு ஆமா. வரலாம். அப்படியா? அப்ப ஓகே. அப்ப நான் வேட்கின்ஸ தூக்கிட்டு வேட்கின்ஸ் எவ்வளவு இருக்கான்? ஆட்கின்ஸ் 9 9 மில்லியன் இருக்கான். 9 சோ மில்லியன் அப்ப இருக்கான். அவனுக்கு பதிலா வந்து உட்டு இப்ப நான் கம்மி என்ன தான். பண்ணணும்? வைல்டு கார்டு யூஸ் பண்ணணுமா? வைல்டு வைல்ட் கார்டு கார்டு இல்ல, இல்லையா? டிரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ போய் இது பண்ணு. மேக் ஓகே ட்ரான்ஸ்ஃபர்னு ஓகே. ஒரு ஆப்ஷன் Make இருக்கும். transfer அதுல போயிட்டு சொல்லலாம். ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆமா correct. யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா அதுல வந்து 2 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு எனக்கு. 2 இருக்கா? ஒன்னு யூஸ் பண்ணிட்டு ஆமா, போன வாரத்துது இந்த வாரத்துது கரெக்டா? ஓகே ஓகே. 2. சரி இப்ப வேட்கின்ஸ தூக்கிட்டு உட் ஓகே. அந்த அமௌண்ட் இருக்கட்டும். நீங்க மணியை சேவ் பண்றது நல்லதுதான். ஓகே. சரி, நான் நெக்ஸ்ட் நான் ஓட்டலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் டீம் அப்டேட் ஆயிட்டா பாரு. அப்டேட் எப்ப ஆகாது, கடைசியில தான் ஆகும். தெரியாது. ஓகே அப்ப சரி நெக்ஸ்ட் நிக்கிடேக்கு ஐயா. கேப்டனா போட்றவா? நிக்கிட்டக்கியா? இல்ல ஜோ பெட்ரோவா? ஜாப் பெட்ரா போடுற. ஓகே ஜோ இப்ப நான் பெட்ரோ. என்னன்னா சேம் திங் வாட்கின்ஸை தூக்கிட்டு ரிச்சாலிசன் போட்டுடலான்னு இருக்கேன். அப்புறமா இந்த வெஸ்ட் ஹாம்ல வான் பிசாக்காவை தூக்கிட்டு டிஃபெண்டரு பிரைஸ் பாயிண்ட் என்ன ஆன்பிசாக்கு 4.5 4.5 ஆனா 4.5 வேட்கின்ஸ் வித்தோனா வாட்கின்ஸ் 9 வித்துட்டு 6.7 டிஃபரன்ஸ் வருது. ஸோ டெக்னிக்கலி அங்க ஒரு அப்ப 2.3 இவனை கொண்டு வந்துடுறா. வான் பிசாக்கா 4.5 கேலிஃபியோரியா கொண்டு வரலாமா இல்ல யார கொண்டு டிம்பர் இல்ல வரலாம்? ஆர்சனல் யாராச்சும் கொண்டு வா. கேலிஃபயர் டிம்பர் யாரையா சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு டிம்பர் கொண்டு வரலாம். டிம்பர் இல்ல ஆனா இந்த வீக்கு கொண்டு வரது அடுத்த வீக் கொண்டு வாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஆர்சனல் வெர்சஸ் லிவர்பூல். இல்ல நீ கொண்டுட்டு வா. ஏன்னா நீ அடுத்து இது வேன் பிசாக்காக்கு நீ அவனே கொண்டு வரலாம். அட்லீஸ்ட் அவன் ஒரு பாயிண்ட் ஆச்சும் எடுப்பான். நீ கோல் போட்டா கூட கேரண்டியா 1 வரும். வேன் பிசாக்கா மாதிரி 0 போட்டா எனக்கு 2 ஓ ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றீங்களா? 2 ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாமா இல்ல வேன் பண்ணு. பிசாக்கா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்படின்னா இவனை கொண்டு வா. டார்குவா டேய் இல்லடா, கொண்டு வந்தது கொஞ்சம் இது இன்னொரு 2-3 வாரத்துக்கு அந்த பக்கம் யோசிக்க கூடாது. பேசாத பாமர் இன்ஜரி ஃபுட் மாப்ல டவுட்ஃபுல்லுன்னு போட்டிருக்கு ரிட்டர்ன். மேட்ச் முடிஞ்சோடனே இன்டர்நேஷனல் பிரேக் இருக்குது. ஸோ பாமருக்கு வந்து ரிகவரி டைம் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஆடலன்னா கூட அவன் வந்துட்டு இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் ரிகவர் ஆகி வந்துடுவான். ஸோ நீங்கள் இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லாமல் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்கள் விருப்பம். அதாவது உங்கள் டீம் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு வேறு ஸ்கோர் பண்ணுறதுக்கு மிட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பாமரை வந்து பெஞ்சில் வைக்கலாம். இல்லை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மிடில் யாரு? ஒரு இதுல இல்லண்டா, ஒரு இதுல இல்லண்டா. செமன்யோ குட்டூஸ். நான் ஆர்சனல் பிக்சர்ஸ் பார்க்க போனேன்டா. ஒன்னெல்லாம் பிக்சர்ஸே ஆர்சனல் பிளேயர்ஸே இல்லையே. ஆர்சனல் ஃபேன் சொல்லிட்டு இல்லடா. நெக்ஸ்ட் நியூ கேசல் மான்செஸ்டர் சிட்டி மாதிரி பெரிய நியூ கேசல். இப்போ என்னன்னா நியூ கேசலுக்கு ஈஸி பிக்சர்ஸ் இருக்கு. ஆனா ஆர்டர் அவனை எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரைக்கர் யாருமே இல்லை அந்த டீம்ல. அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இவனுக்கு இப்போ நான் வாட்கின்ஸ்க்கு ரிச்சாலிசன் போட்டுடுறேன். அதை விட்டா அப்படியே இருக்கட்டும். அந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் அது பண்ணிடுறேன். இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் ஆகி போட்டோம். நான் லிவர்பூல் மேட்ச்க்கு அப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். ஐயா இப்போ யாரை இது பண்றது யாரை இது பண்றது? நீக்கோ வில்லியம்ஸ் உள்ள கொண்டு வந்து வான் பிசாக்கா வெளில தூக்கிறேன். ஆமா வேற யார் இருக்கா டிஃபென்ஸ் மிட்லயா? செமன்யோ குட்டூஸ் கேக்போ ஒனானா வேணாம். ஒனானா டிஃபென்ஸ் மிட் இல்ல. அப்பதான் நீங்க இன்னும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எஸ்டேவே எப்படி ஆடுவான்னு தெரியல. நானியோட ஆடுறேன். யாரை பண்றது? வேன் பிசாக்கா தூக்கிட்டு ஆர்சனல் யாராவது கொண்டு வா.
நியூ கேசில்ல தான் சொல்கிறேன். நியூ ஜேடிம்பரா கேசில்ல இது ஸ்ட்ரைக்கர் மெயின் ஸ்ட்ரைக்கரே இல்லை. போன மேட்ச் தனியாக திணறிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பிக்சர்ஸ் ஜேடிம்பரை ஈஸி கொண்டு பிக்சர்ஸ். வந்துடலாமா? வேன் பிசாக்கோ கொண்டு வந்துட்டு ஜெயின் டிம்பரை கொண்டு வந்துடலாமா? கொண்டு 6.6 இருக்கு, 6.8 இருக்கு. ஜே டிம்பர்னா 5.6. கொஞ்சம் பாக்கெட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வார ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சரி, வேன் பிசாக்கா ஓடிப்போ, ஜே டிம்பர். ஓகே பண்ணிட்டேயா. அப்போ ஜே டிம்பரை பிளேயிங் லெவலில் போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா டிஃபென்ஸ் ஓரளவுக்கு இல்லை, லிவர்பூல் அகேன்ஸ்ட் ஆடுறதா யோசிச்சுன்னு இருக்கேன். ஐயா ஐசாக் அப்டேட் நீங்க லிவர்பூல் ஆடும்போது செட் பீஸ் இந்த மாதிரி வேற வேற மோடல் தான் கோல் அடிக்க. ஐயா ஐசாக் என்ன ஸ்டேட்டஸ்? ஐசாக் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் என்ன ஸ்டேட்டஸ்? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஆகாதுங்க அது. ஏன்னா நியூ கேசல் ஸ்ட்ரைக்கர் எடுக்கல, வாங்கல யாருமே. ஸோ ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போட்டோம், அவனுங்களும் காரி துப்பி அனுப்பிச்சிட்டானுங்க. ஆமா. ஓகே, ரிச்சார்லிசன் ஜே டிம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக் ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ பிளேயிங் 11ல இப்போ என்னோட பிளேயிங் 11 யாருன்னா செல்ஸ் இருக்கு. செல்ஸ் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். ஸோ அவன் இருக்கட்டும். வேண்டெவன்னு, ஜே டிம்பரு, குக்குரெலா, செமென்யோ, குடூஸ், கேக்போ, பாமரை இவனோட ஒன்னானோட இது பண்ணுங்க. நீக்கோ வில்லியம்ஸ் டிஃபென்ஸ். என்கிட்ட வேண்டெவன் இருக்கு, குக்குரெலா இருக்கு. நீக்கோ வில்லியம்ஸ் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒனானா கொண்டு வரதுக்கு நீக்கோ வில்லியம்ஸ் கொண்டு வரலாம். அது சேஃபர் பெட் உனக்கு. ஓகே, கேப்டனா ரிச்சார்லிசன் போடுறதா பெட்ரோ போடுறதா? இப்போ ஹாலாண்ட் இருக்கா கேப்டனா? அதான் ஹாலாண்டுக்கு பிக்சர்ஸ் என்ன? ஹாலாண்டுக்கு இவனோட ரைட்டனோட பிரைட்டன். போன மேட்ச் ஹாலாண்ட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணான். 4 டிஃபெண்டரை கட் பண்ணியெல்லாம் பால் வெளில எடுத்துகிட்டு போயிட்டு மறுமோஸ்ட்டை பால் கொடுத்தான். அவன் தான் கோல் அடிக்காம விட்டான். அதனால எனக்கு தெரிஞ்சு யாரு இது ஜாபெட்ரோக்கு இல்லை, ஃபுல்லாமோட எனக்கு தெரிஞ்சு ஜாபெட்ரோ போகலான்னு நினைக்கிறேன். மை பெட் கேப்டனா? ஆமாம், ஃபுல்ஹாம் டர்பியா? ஃபுல்லாம் டர்பியா ஹோம் மேட்சுங்க, விளையாட வாய்ப்பு இருக்கு. சரி, பெட்ரோவை கேப்டனா வச்சு வைஸ் ஆக்சுவலி இந்த கேப்டன் நியூ கேஸ்ட்ல இருந்து குகை ஏன் பண்றானுங்களா லிவர்பூல்? ஆமா ஆமா, நியூ கேஸ்டல் இல்ல, கிறிஸ்டல் பேலஸ். ஐயா பெட்ரோவும் ரிச்சார்லிசனும் கேப்டனும் வைஸ் கேப்டனும் போட்டுருக்கையா, அது ஓகேவா? ஓகே ஓகே. எனக்கு இல்ல அவன் தெரியும் ஸ்ட்ரைக்கரா டிஃபெண்டர் சென்ட்ரல் டிஃபெண்டர் சென்டர் பேக். இப்ப இசாக்னா மேட்ச். ஆமா, இதெல்லாம் அந்த கொனாட்டே பையன் பயங்கரமா சொதுப்பிட்டு இருக்கான் அந்த இடத்துல. வேற சரி, நெக்ஸ்ட் இவன் என்னாச்சு? அதான் இட்டாலி லீக்ல இருந்து ஒருத்தனை சைன் பண்ணீங்களே. அவன் ஓரமா இருக்கான், 18 வயசுங்க, சின்ன பையன், ஸ்லோவா. சரி, நெக்ஸ்ட் ரியோவா? ஹனிபல்னா நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இல்ல இல்ல, லியோனின்னு ஒருத்தன். மறுபடியும் சான்சஸை தான் ஆட வைக்க போகிறேன். சான்சஸ், குக்குரேயா, அப்புறம் வந்துட்டு பெஞ்சில் இருக்க பெட்ரோ போகிறதுக்கு உள்ளே போட்டு டோர்புவையும் ஆட வச்சுட்டு எஸ்டிவையும் டியோஃபையும் வெளியில் எடுத்துட்டு மிட்டில் வந்து குதூஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸு, கேக்போ, அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து யார் சொன்னால், நான் வந்து பாமரை வெளியில் எடுத்துட்டேன். பாமரை வெளியில் எடுத்துட்டு ஆண்டனி எலங்கா உள்ளே கொண்டு வந்துருக்கேன். ஆண்டனி எலங்கா, ஏன்னா எலங்கா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். யாரு ஆண்டனி எலங்கா? ஆண்டனி எலங்கா நியூ கேஸ்டில் அதுக்கப்புறம் ஃபார்வேர்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் அடுத்த ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணுறேன். அடுத்த ட்ரான்ஸ்ஃபரை யாரை யூஸ் பண்ணுறேன்னா, வாட்கின்ஸு, ஹாலாண்டு அப்படியே இருக்கிறான். மார்க் குயியை வந்து வெளில தூக்கி போட்டுட்டு ஜோ பெட்ரோ உள்ள எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ வந்துட்டு என்னோட கேப்டன் யாருன்னா ஹாலாண்டு தான். வைஸ் கேப்டன் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு மோஸ்ட்லி ஹாலாண்ட் 100% ஆடுவான். ஸோ வைஸ் கேப்டன் வந்து யாரை போட்டாலும் ஓகே. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஜாய் பாய் இந்த வாட்டி என்ன புது டாக்டிக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வர்றீங்களா நீங்கள் உங்கள் டீம்?
இந்த வாட்டி மாயாண்டியை தான் கேப்டனாக போட போகிறீங்களா இருங்க மயண்டா அவன் இல்லையா கிளம்பிட்டார். மேலே இருக்காரு ஓபிட்டோ, கொஞ்சம் கீழே இழுத்து கீழே இழுத்து போடுங்க ஓபிட்டோ. எதுக்கு சீட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க ஓபிட்டோ? போறேன். இசனா மேலதான்டா இருக்கான். ஓகே டிக்டேட்டர் தூங்கிட்டாரு போல. ஐயோ ஜாய் பாய், என்ன ஜாய் பாய்? அன்மியூட் பண்ணிட்டு பிளான் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுங்க. என்னன்னா மாயாண்டி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறேன். மாயாண்டி அப்படியே தான் வச்சுக்க போறேன், ஏன்னா பிரெட்ஃபோர்டோட ஆடுறாங்க. ஸோ ஆனால் கேப்டன் நான் வைக்க மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு வாட்கின்ஸை தூக்கிட்டு எக்கிட்டக்கே உள்ள கொண்டு வரேன். ஏன்னா டைட்டில் வேற லிவர்பூல், டீம் பேர் வேற லிவர்பூல் ஃபேன் வச்சுட்டாங்க. சாலா வச்சுக்கீங்க, அப்புறம் என்ன சாலா மட்டும் வச்சிருந்தேன் இல்லைங்க, சும்மா வாட்கினை வச்சு 2 பாயிண்ட் எடுத்து எக்கிட்டக்கே வச்சிருந்தேன். சரி, டிஃபென்ஸ்ல என்ன பண்ண போறீங்க? 2 பேர் இது இருக்காங்க ஏவனத்துக்கு. அது அந்த 2 பேர் இது பண்ணிட்டு தெரிஞ்சு போரோ ஊர்ல கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சாவியும் உள்ள கொண்டு வந்துடுவேன். இது கோல் கீப்பர் பாமர் டவுட்ஃபுல்னால அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படி இருக்கான். அதே மாதிரி கோல் கீப்பர் வந்து விகாரியோ மேல கொண்டு வந்துடுவேன். பெட்ரோவிச் ரைட். நெக்ஸ்ட் யார் இருக்கா? சின்னியாக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படிங்கிற. சின்னியா அப்படியே இருக்கட்டும், நீ போற அப்படியே இருடா சின்னியா. எனக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க சாமி. நீ அப்படியே இரு. ஆனா எப்படி வந்து ஆலிசன் பெக்கரையும் டேவிட் ராயாவையும் ஒரே டீம்ல வந்து 5 மில்லியன் கீப்பர் வைப்பீங்க? ஐயா அவன் ஃபிக்ஸ் பண்ணலங்க, இது ரேண்டம். இது ஆட்டோ பிக் ஐயா, இது ஆட்டோ பிக். ஆட்டோ பிக்கே அவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்குது. 2 5 மில்லியன் கீப்பர். நீ இப்படியே விடுறா. நீ என்ன பண்ற? 11 ட்ரான்ஸ்ஃபர் சேர்த்துட்டு சொல்லு, மொத்தமா டீமே மாத்திடுவாங்க. எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க அதாவது பேக் லைன் வந்து பயங்கரமா அடி வாங்குங்க. இவங்க வந்து 2 பேரும் நின்று டிராப் பண்ணா ஓகே. அதாவது 6 24 பாயிண்ட் வந்துடும் அதுலயே. ஆனா எவனாவது ஒருத்தன் கோல் போட்டாலும் எல்லாத்துக்கும் 2 சைடும் ஒவ்வொருத்தன் ஒரு கோல் போட்டா கூட எல்லாத்துக்கும் டிஃபென்ஸ் லைனை பாருங்களேன். ஷின்யார் டிஃபென்ஸ் லைனை பாருங்களேன். வர்ஜில் வான் டைக், கேப்ரியல், சாலிபா, ராயா. நிப்பாட்றா. இவ்வளவு நேரம் வரனா தெலுங்குல பேசிட்டு இருந்தாராடா கேக்குறேன். இவ்வளவு நேரம் ஹனிபல் என்ன தெலுங்குல சொல்லிட்டு இருந்தாரா? பேக் செமையா அடிவாங்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்ணலாம் இவன் டீம்? எத்தனை 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். அப்படியே நான் என்ன சொல்றேன்னா வேன் விசாக வேணாம், விசாவை தூக்கிட்டு இவனை கொண்டு வா அப்படிங்கிறேன். ரிகாலிசனை கொண்டு வந்துரு அப்படிங்கிறேன். ரிகாலிசனா இல்ல வந்து அவர் லிவர்பூல் டிஃபெண்டர் வைக்க போறாரா இல்ல வந்துட்டு ஆர்சனல் டிஃபெண்டர் வைக்க போறாரான்றத அவர் தான் சூஸ் பண்ணணும். இருந்தாலும் இல்ல வாழ்ந்தாரும் இருந்தாலும் அது உன்னோடுதான் அப்படிங்கிற மாதிரி அர்சனல் வந்து ஆயிடுச்சு. அப்ப வந்து கீப்பர் வந்து ராயா வைங்க, சலீபா, கேப்ரியல், அப்புறம் குக்குரேயா வந்து 3 பேரு டிஃபென்ஸ் வைங்க. மிட்ல வந்து செமன்யா ஓகே, எலங்கா ஓகே, ஜான்சன் ஓகே. சரியா? சோ மிச்சம் இருக்க 2 ட்ரான்ஸ்ஃபரை வச்சு வேற யார வாங்கலாம்? சரி அதான் இங்க பாருங்க ஹனிபல். நான் சொல்ற மாதிரி ஹனிபல் இங்க ஒரே நிமிஷம் இருடா மார்ஷல். நான் என்ன சொல்றேன்னா இவன்ட்ட இப்போ வந்து 1 மில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்கு. வேன் விசாக்காவை தூக்குனா 7.8 சாரி ஐயா பேரை மாத்திட்டேன். எனக்கு தெரிஞ்சு விசாவை தூக்குனா வந்து 7.5 8.5 இருக்கும். ரிகாலிசனை உள்ள கொண்டு வந்துட்டு கெர்கேஸை வெள்ளத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறத 2 ட்ரான்ஸ்ஃபர். ஆமா அதான் இவனை சரி விசாவை மட்டும் தான் தூக்க சொல்றேன். விசாவை வெளில எடுத்துட்டு ரிகாலிசனை உள்ள கொண்டு வந்துட்டு கெர்கேஸை ரிமூவ் பண்ணிட்டு வேண்டிவனை கொண்டு வரலாம். நீங்க என்ன சொல்றீங்க?
இல்ல போவன் இருக்கட்டும் அதேதான். அதான் பவுன் இருக்கட்டும், நான் விசாவை தான் தூக்க சொல்றேன். விசா ஆடல இப்ப. இல்ல எவ்வளவு ஸ்பன் பிளேயர் வந்து வேணா நீங்க சோலாக்கி தூக்கி இது யார தூக்கிட்டு அதான் சொலான்கி எவ்வளோ 7.3. ஆனா புரியல, சொலாங்கே வந்து நான் வெளியே எடுக்கணுமா? ஐ மீன் டிரான்ஸ்ஃபர்ல வெளியே தள்ளி விடணுமா இல்ல பெஞ்ச்ல உட்கார வைக்கணுமா? டிரான்ஸ்ஃபர்ல வெளியே தள்ளி தள்ளணும். ஓகே, அதாவது சின்னியா மொபைல்ல சொலாங்கேவையும் வெளியே தள்ளிட்டு விசா நீங்க சொல்றது இல்ல, நான் சொல்றது மட்டும் சரி. அதாவது பிக்சர் இது ஃபேண்டசி இருக்குல்ல, அதுல போயிட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிளிக் பண்ணு. இப்ப நான் போனேன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, போன் ஹேங் ஆகுது. சரி, நான் சொல்றத நோட் பண்ணிக்க. அதுக்குள்ள போயிட்டு சொலான்கே கிளிக் பண்ணா கீழே ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும், அவனை ரிமூவ் பண்ணிரு. அடுத்தது மேல வந்து கெர்கேஸை கிளிக் பண்ணினா கெர்கேஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இது இது மேக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல போயிட்டு சாரி ஒரு நிமிஷம் செலக்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு ரிகாலிசனை கொண்டு வந்துட்டு கெர்கேஸ் இடத்த கிளிக் பண்ணி வேண்டிவனை கொண்டு வந்துரு. முடிஞ்சிடுச்சு 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, இந்த 2 பேர் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸை வந்து நான் வந்துட்டு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓகே ஓகே. இந்த எபிசோட் கெர்கேஸையும் சொலாங்கேவையும் இந்த லிவர்பூல்காரனையும் தூக்கி விடணும், அதானே? ஆமா, பாத்துக்கிறேன் விடுங்க. சரி, நெக்ஸ்ட் யார் டீம் போலாம்? யார் டீம் பேலன்ஸ் ஆயிடுச்சு? பேட் ஃபுட் போவே இல்லை, நம்ம பேட் ஃபுட் கிளம்பிட்டாரு, அவரே போயிட்டாரு. பேட் ஃபுட்டே இல்லையா? சரி, ஓகே. சரி, இன்னும் யார் இருக்கு? நீ பண்ணிட்ட, ஜாய்பாய் பண்ணிட்டாரு, ஹானிபல் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. சின்னியாவுக்கும் நம்ம டீம். சரி, சும்மா நம்ம ஹெவன்லி ஆக்ஷனோட டீம் போய் பார்த்துட்டு ஹெவன்லி ஆக்ஷன் டீம் அவர்தான் வரவே. வாட் வி ஃபீல் கேன் பீ டிஃபரண்ட்ங்கற மாதிரி இது பண்ணுவோம். பேட் ஃபுட் இல்ல பேட் ஃபுட் ஒரு ஆட் பண்ண சொல்றாரு. ஓபிட்டோ கொஞ்சம் இழுத்து உள்ள போடுங்க. பேட் ஃபுட் எங்க இருக்கு? உள்ள இழுத்து போட்டான். தெரியல, இன்சர்ட்ல போட்டுருக்காரு. அது பழைய மெசேஜ் அது அப்ளை போட்டான். அவர் இப்ப வெளில போயிட்டார்ல. சரி, இவரு ஹாலாண்ட் வச்சிருக்கோ கீழ போய். சாரி, ஹாலாண்ட் வச்சிருக்காரு, சாலா ரோட் பாத்தீங்களா? ஃப்ராசர் பெட்ரோ, ஹாலாண்ட், ரெயிண்டர்ஸ், டெவனி, குடூஸ், சாலா, எஸ்டி, பெட்ரோ, போரோ, வான் பிசாக்கா, வெண்டன். வான் பிசாக்காவை மாத்தலாம். கோல் கீப்பர் யாரு? கோல் கீப்பர் வந்து எல்லாருமே 4-4-2 தான் அடிக்கிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் தான் 4-5-1 அடிக்கிட்டு இருக்கேனா? ஆமா, நான் 3-4-3. 3-4-3 3 ஸ்ட்ரைக்கர்ஸ், 4 மிட்ஃபீல்ட்ஸ், 3 டிஃபென்ஸ். யாரோட சிஸ்டம்னு அவ்வளவுதானே இன்னைக்கு முடிஞ்சதுல இன்னைக்கு டிஸ்கஷனு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான், பார்ப்போம். நம்பிக்கை இருக்கா. அடுத்த வீக்கு வந்து பால்மர் முக்கியதாக இல்லைன்னா அவனை வெளில எடுத்துகிட்டு வேறு யாராச்சும் கொண்டு வரலாம், பார்ப்போம். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த வீக்கோட டீம் அனாலிசிஸ் இவ்வளோ தான். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுவும் ரஃப் எடிட்டாக தான் இருக்குது. இடையில அந்த இஸ்னா உள்ள அந்த பார்ட்டை மட்டும் வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கலாம். சரி, எல்லாரும் அப்படியே போட்டு விட்டுருங்க. சரி, ஓகே. எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. நம்ம சட்டரை சாத்திட்டு போகலாம். நன்றி, நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி.